சுவாமிமலையை அடுத்த திருப்புறம்பியத்தில் எழுந்தருளிருக்கும் இஷு ரசவாகினி கரும்படு அம்மை உடனுரை சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலின் கருவறை விமானம். இங்கு பிரளயம் காத்த விநாயகர் உள்ளார். பிள்ளையார் சதுர்த்தி அன்று அவருக்கு தேன் அபிஷேகம் நடைபெறும். இரவு முழுக்க நடைபெறும் தேன் அபிஷேகத்தில் ஒரு சொட்டு கூட மீதம் இருக்காது. அத்தனையும் கணபதி உறிஞ்சி விடுவார். இதுவே இங்கு மிகவும் பிரசித்தம். தட்சிணாமூர்த்தி தென்முக பரமன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நமக குரவே ரோககானம் விஷதே ரோகிணாம் நிதேச வித்யானம் தட்சிணாமூர்த்தி எனக பிரமேயத் வைதிக நிர்மலம் ஞானமூர்த்தியை மதோக்கிருதம் விதூராய சஸ்வாமூர்த்தி எனக. மேலே சட்டநாதர் வீட்டில் இருக்கிறார். சுவாமிமலையுடைய அடுத்த திருப்புறம்பியத்தில் எழுந்தருளி இருக்கும் இஷுரசவாகினி என்கிற கரும்படு அம்மை உடனுரை சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலின் கீழகோபுர வாசல் உள்கோபுர வாசல் ஐயனின் கருவறை விமானம் இஷுரசவாகினி அம்மையின் கருவறை விமான கோபுரம். கருவறை வெளிப்புறத்தில் உள்ளது அம்மையாருக்கு. சுவாமிமலை அடித்த திருப்புறம்பியத்தில் எழுந்தருளி இருக்கும் கரும்படு சொல்லி அம்மை சமேத சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலின் கீழகோபுர வாசலின் உட்புறம் நந்தியம்பெருமான் கொடிமரம், இறைவி கரும்படு சொல்லி அம்மையின் கருவறை விமானம், இறைவனுக்கான உட்புறம் செல்லும்போது உள்ள கோபுரம், பலிபீடம். சுவாமிமலை அருகில் உள்ள திருப்புறம்பியம் ஊரில் உள்ள கரும்படு சொல்லியம்மை உடனுரை அருள்மிகு சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலின் கருவறை விமானம். தென்முக பரமன் குருபகவான் சன்னதி கோவிலுக்கு ராஜகோபுரத்தின் முன்புறத்திலேயே உள்ளது. நேர் எதிர்புறம் பிள்ளையார் கோயில் உள்ளது. திருக்கோயில் அலுவலகம் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோயிலாகும். இது அருகிலேயே திருக்குளமும் உள்ளது.